யோவான் 15:5 யாராவது எடுத்துவங்க வாசிங்க. வேதத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறவங்க யோவான் 15:5 எடுத்து யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஹல்லேலூயா. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் எனக்கு உண்மையாயிருந்து அவன் என்னிலும் அவன் உண்மையாய் இருக்கும்போது நான் அவனிலும் நிலைத்திருக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இந்த தலைப்பிலே கடந்த 2 வாரங்களாக இன்றைக்கு சேர்த்து 3 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம், தியானிக்க போகிறோம். சொல்லுவோமா, மிகுந்த கனிகளை கொடுப்பான். சொல்லாமா, மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழதான் என்னையும் உங்களையும் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் அதுக்கான தேவையான ஒவ்வொரு உபதேசத்தையும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பலனையும், ஒவ்வொரு சத்துவத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக நான் எப்படி கனி கொடுக்க முடியும்? உண்மையா இல்லைன்னு சொன்னா கனி கொடுக்க முடியாதுங்க. வாழ்க்கை முழுக்க உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்னு சொன்னா என் கனி என்னங்க? என் கனி எப்படிப்பட்ட கனியா இருக்கும்? இன்னொரு இடத்துல சொல்றாங்க, என் கனி கசப்புள்ளதா இருக்குமே. நான் உண்மையில்லாதவனா இருக்கும்போது, நான் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யாத போது, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யும் பொழுது, தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது என் கனி வேறு விதமா இருக்குமே. ஆக ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்றோம், கனிகளை கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். கர்த்தர் என்னை உங்களை அழைத்திருக்கிறது எதற்காக? கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ. கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று சொல்றார். ஆக கனியை வச்சுதான் என் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்பது தீர்மானிக்கப்படும். கனியை வைத்துதான் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படும். கனியை வைத்துதான் நான் எப்படிப்பட்டவன் என்பது தீர்மானிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க தான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆக ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப், ஃபெய்த்ஃபுல் லைஃப் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். முதல் வாரத்தில் நாம் பார்த்தோம், evaluate you. Faithful will evaluate you and faithful will elevate you. நான் உண்மையாக இருக்கும்போது, நான் இப்போ சொன்ன மாதிரி அதுதான் என்னை கணிக்கும், என்னை மதிப்பிடும். நான் உண்மையுள்ளவனா இருக்கிறனா இல்லையா என்பதை அது மதிப்பிடும். கனியுள்ள வாழ்க்கை, நான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறனா இல்லையா அப்படின்றத மதிப்பிடும். அதை மதிப்பீடு செய்யும்போது, நான் உண்மையாக இருக்கும் பொழுது, நான் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, அவர் உங்களை எலிவேட் பண்ணும்படிக்கு, அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போகும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி, இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லலாம், உண்மையாக இருங்க. இந்த உண்மையாக இருக்காததுனால தான் இன்றைக்கி நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த உண்மையாக இருக்காததுனால தான் இன்றைக்கி நான் மோசமாக போய்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் அதை செய்யாமல் இருந்திருக்கலாமோ, நான் ஏன் அதை செஞ்சனோ, நான் ஏன் அதை விட்டனோ, நான் ஏன் அதை பேசினனோ, நான் ஏன் அதை பார்த்தனோ. ஏன்னா உண்மை இல்லாத போயிடுச்சு. ஆக எலிவேட் அண்ட் இவாலுவேட். என்னையும் உங்களையும் அது என்ன பண்ணுது? மதிப்பிட செய்கிறதாயும், அப்படி செய்து என்னை உயர்த்துகிறதாயும் இருக்கிறது. நான் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும், மனுஷனுக்கு உண்மையாக இருக்கணும். மனுஷன் வரும்போது என்னை சேர்ந்த என்னுடைய குடும்பங்களுக்கு சொல்கிறேன், என் குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என் உற்றார் உறவினர்களுக்கு உண்மையாக இருக்கணும். எனக்கும் நான் உண்மையாக இருக்கணும். எனக்கு கொடுத்துருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரத்தை உண்மையாக பார்த்துக்கணும். நான் எப்படி நான் பராமரித்துக் கொள்கிறேன், என் சரீரத்தை பராமரித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கணுன்னா நிறைய டைம் இருக்குது. என் சரீரத்தை நான் பராமரிச்சுக்கணும், என் ஆத்மாவை நான் கவனிக்கணும். உண்மையை நான் முதல்ல எனக்கு நடந்துக்கணும். சாப்பிட்ற விஷயத்துலேயே நம்ம உண்மையாக நமக்கு நடந்துக்க மாட்டேங்கிறோம். எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி. காலையில் சாப்பாடு பிரேக்கு, ஃபாஸ்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? ஃபாஸ்ட்னா என்ன? சாப்பிடாமல் இருந்ததுனால அதை பிரேக் பண்ணுங்கப்பா. ஆனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது, லஞ்சில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணுவோம்.
பிரஞ்ச் ஆகி போச்சு இப்போ அது. ஆமாம் 12 மணிக்கு தான் பல்லே வெளுப்பார். எங்கே போகிறப்பா அப்படின்னு சொன்னால் 12 மணிக்கு வெளியே வண்டி ஓட்டிக்கிட்டு பல்ல வெளிக்கிட்டு வருவார். அந்த ஆஃப் நிக்கரை போட்டுக்கிட்டு கொலாடி சண்டையெல்லாம் மேடம் 12 மணிக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. உண்மையாக நம்ம பார்த்து நம்மளை அது கூட பாருங்கள், பல்லு விளக்குறது கூட கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன் என்னை ஒவ்வொரு விஷயத்துலையும் உண்மையாக பார்த்துக்கணும், என் சரீரத்தை பார்த்துக்கணும், என் கண்ணை பார்த்துக்கணும், உண்மையாக இருக்கணும். நம்ம தூங்குறதும் ஸ்வைப் மிஷின் ஆகிட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்வைப் மிஷின், ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் மிஷினாகவே ஆகிட்டுக்கிறோம். ஸ்வைப் மிஷின் பேர் வேறு, ஆனால் இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரத்தில் தூங்குகிறோம்? சரி, லேட்டாக தூங்குறீங்க, அதில் எதனா ஒரு வேலிட் ரீசன் இருக்கா? நம்ம ரஹ்மான்லாம் நைட்டு தூங்காமல் காலைல தான் தூங்குறாராம். ஒத்துக்கலாம், வேலிட் ரீசன் இருக்குது. என்ன, நைட்டில் வேலை பண்ணுறாரு. நிறைய மியூசிஷியன்ஸு, நம்முடைய கிஃப்ட்ஸன் துரைன்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் நைட்டில் தான் மியூசிக் போடுவாராம். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, தூங்கா இரவுகள் அப்படின்னு சொல்லி பாடலாம் நம்ம கிறிஸ்டியன் பாடுறார். கிறிஸ்டியன் மியூசிக் இருக்குது, கிஃப்ட்ஸன் துரைன்னு சொல்லி. அவர் பாட்டெல்லாம் கேளுங்க, நல்லாயிருக்கும். அவர் சொல்கிறாரு, அவர் இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நைட்டில் தான் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லி நைட்டில் பண்ண போகாதீங்க. எல்லாத்தையும் கடவுள் நைட்டில் நமக்கு என்னத்தை கொடுத்துக்கிறாரு? தூங்குறதுக்குன்னு கொடுத்துக்கிறாரு. ஸோ இது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு நான் சொல்ல வரல. ஆனால் சம்டைம்ஸ் அவங்க அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்காதுன்னு பார்க்கணும். அது இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்புறம் காலையில் தூக்கம் வரலன்றது, காலையில் தலை வலிக்குதுன்றது. நம்மளே நமக்கு நம்ம உண்மையாக இருப்பது மிக அவசியம். சபைக்கு உண்மையாக இருக்கணும். யாருக்கு உண்மையாக இருக்கணும்? சபைக்கு உண்மையாக இருக்கணும். இது நிறைய தடவை பேசிட்டு இருக்கிறேன். சர்ச்சுக்கு உண்மையாக இருக்கணும், ஊழியருக்கு உண்மையாக இருக்கணும், கூட இருக்கிற ஊழிய குடும்பங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இங்கே நிறைய பேர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம சரியாக இல்லைன்னு சொன்னால் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தூக்கி போட்டுன்னு போயிடுவாங்க. ஒரு சர்ச்சில் நான் அடங்கி இல்லைன்னு சொன்னால், ஒரு சர்ச்சுக்கு நான் அடங்கி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் சர்ச்சுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காரு, சர்ச்சை ஆரம்பிச்சுட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சர்ச்சுக்கு மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்களா? பக்கத்தில் போய்கிட்டு தான் இருக்கிறீங்க. சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ, வேறு வழியில் நான் தான் உங்கள் பாஸ்டர். போய்கிட்டு இருக்கிறீங்க தானே? போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நான் சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கிறேன், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீ ப்ரேயர் பண்ணிக்கோ. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆள் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க, இஷ்டம் இருந்து நீ ப்ரேயர் பண்ணிக்கணும். மனசை கலைக்கிறதுக்கு என்னத்துக்கு நமக்கு? ஆக நான் சர்ச்சுக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த எண்ணம் எனக்குள்ளாக இல்லைப்பா, எனக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு, எனக்குன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கார், எனக்குன்னு ஒரு சர்ச் இருக்குது, அங்கே எனக்கு சமாதானம் இருக்குது அப்படின்ற பட்சம் வரும்பொழுது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற அந்த உண்மைத்துவம் எவ்வளோ பேர் நம்ம காண்பிக்கிறோம்? இன்னொரு சர்ச்சை ஆட்களை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க ஊழியத்தில் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லாத்தையும் போய் டெய்லியும் எல்லாம் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள அப்படியே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டின்னு போனால் என்ன அர்த்தம்? அதோட இன்றைக்கும் என்னுடைய பழைய சர்ச்சில் இருந்து நிறைய ஆத்துமாக்களை விசிட் பண்ணுறேன். ஒரு சிலர் என்னையும் விசிட் பண்ணுறாங்க. ஒரு நாளும் என் சர்ச்சுக்கு வான்னு சொல்லி ஒரு நாளும் கூப்பிட்டது கிடையாது. இத்தனைக்கும் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, ஒரு நாளும் கூப்பிட்டது கிடையாது. இன்றைக்கும் போய் மீட் பண்ணுறோம். போனேன் என் சர்ச்சுக்குன்னு தான் கேட்பேன், போகலன்னா திட்டிட்டு வருவேன். ஒழுங்காக போகிறத கற்றுக்கோ. 2 சர்வீஸ் நடக்கு, வியாபாரம் எப்பயும் இருக்கும், ஒரு சர்வீஸ்க்காவது போ, தேவை இருக்கும்போது போவாத, சர்வீஸ்க்கு போ, பாஸ்டருக்கு உண்மையாரு, சர்ச்சுக்கு உண்மையாருன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். எங்கே இன்றைக்கி இனிமேல் நான் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறதுனால நான் செய்கிற ஊழியத்தில் ஞானமாக நடந்துக்கணும். மற்ற ஆட்களெல்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்றைக்கி இன்னொரு வலையில் தான் நம்ம ஆத்துமாக்களை தேடுறோம்.
இன்னொரு சபையில் தான் நம்ம ஆத்துமாக்களை தேடுறோம். அவங்க அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வரும்பொழுது நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பாஸ்டர் விசாரிக்கல, அந்த பாஸ்டர் அதை ஆனார், அந்த பாஸ்டர் இது பண்ணார், அந்த பாஸ்டர் பிரச்சனை பண்ணியிருக்காரு, அல்லது சரியான விசாரிப்பு இல்லை, சரியான உபதேசம் இல்லை, சரியான சத்தியம் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம மாறலாம். அதில் தவறு கிடையாது. ஆனால் சொல்லலாமா, சபைக்கு உண்மையாக இருக்கணும். அந்த உண்மையாக இல்லாததுனால தான் நிறைய சபைகள் இன்றைக்கி காலி அடிச்சிட்ருக்கு. ஏன்? இந்த உலகம் போலி தான் நம்போம், அல்லது இன்ஃப்ளூயன்ஸரை நம்போம், அல்லது நிறைய கிமிக்ஸ் மாயை காண்பிக்கிறவங்களை தான் நம்போம். ஆக நம்ம சொல்லலாம், நம்ம ஞானமாக நியாயமாக உண்மையாக இருப்பது மிக அவசியம். ஹல்லேலூயா. ஸோ ஃபெய்த்ஃபுல் சொல்லாமா, ரொம்ப முக்கியம். கனி உண்மை. கடந்த வாரத்தில் பார்த்தோம், அதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால். உங்கள் அழைப்பில் உண்மையாக இருங்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், உங்கள் விசுவாசத்தில் உண்மையாக இருங்கள். ஆபிரகாம் தன்னுடைய அழைப்பில் உண்மையாக இருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் உண்மையாக இருந்தார். அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ அப்படின்னு சொல்லி பக்தன் அழகாக பாடுறார். மறக்கலாமா? எவ்வளவு தாளந்துள்ளவர்கள், எவ்வளவு ஞானமுள்ளவர்கள், எவ்வளவு பெரும் நபர்கள் இருக்கிற பட்சத்திலும் என்னை அருகதையற்ற தகுதியற்ற என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அழைப்பை நான் மறக்கலாமா? அந்த அழைப்புக்கு நான் உண்மையாக இல்லாமல் இருக்கலாமா? நம்பி கொடுத்துருக்கிறார். உண்மையாக இருப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார், நம்பி கொடுத்துருக்கிறார், எதிர்பார்த்து கொடுத்துருப்பார், நிறைவேற்றுவேன்னு சொல்லி நினச்சி கொடுத்துருக்கிறார், முடிச்சிருவா என் பிள்ளை அப்படின்னு சொல்லி நினச்சி கொடுத்துருக்கிறார். நம்ம நடுவுலேயே அவுட் ஆகிறோம் நிறைய பர்சனல் காரியங்கள்னால, பண காரியங்கள்னால, பலவீன காரியங்கள்னால. ஸோ அதனால் சொல்லாமா, be faithful in your call and be faithful in your faith. இன்றைக்கு மூன்றாவதாக, be faithful when you are alone. மூன்றாவதாக, உங்கள் விசுவாசத்தில் அல்லது உங்கள் உண்மையாக இருங்கள். நீங்கள் தனிமையாக இருக்கும்போது கூட, தனியாக இருக்கும்போது கூட உண்மையாக இருங்க. இன்றைக்கி உங்கள் கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தனியாக உணரலாம். யாரும் உங்கள் கூட சப்போர்ட்டுக்கு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் தனியாக உணரலாம். அப்போவும் நான் உண்மையாக இருக்கணும். ஏன்னா தனிமை என்னையும் உங்களையும் வெறுமையாக்கும். சில சமயத்தில் வெறுமையை உணரச் செய்யும். தனிமை நம்மை தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நடக்காதபடி மாற்ற வாய்ப்புண்டு. தனியாக இருக்கும்போது நிறைய யோசனை வந்துடும். எம்டி மைண்ட் டெவில்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, எம்டி மைண்ட் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் சேட்டன். பிசாசு விளையாடுற மைதானமாக எம்டி மைண்டு. நம்ம தனியாக இருக்கும்போது, நம்ம எம்டியாக இருக்கும்போது நம்ம எம்டியாக யோசிப்போம், காலியாக பயங்கரமாக யோசிப்போம். யோசனை நிறையா வரும். நம்ம யோசிக்கிறதுலன்னு சொல்லுவோம், நம்மளை மீறிய அந்த யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தனிமை சில சமயம் தேவனோடு இருக்கும்போது, சில சமயம் இல்லை, தேவனோடு இருக்கும்போது மாத்திரம் அது நல்ல கனிகளை கொடுக்கும். ஆனால் சில சமயம் தனிமையாக நான் இருக்கும் பொழுது என்னை வேறு விதத்தில் நடத்தும். ஸோ கவனமாக இருக்கணும். தனிமை நம்மை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். தனியாக நான் எந்த முடிவு எடுத்தேன்னு சொன்னாலும் சில சமயத்தில் தவறானதாக போய் முடியும். சில சமயத்தில் தனியாக நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மோசமானதாக போய் முடியும். அதுக்காக தான் எதனா முடிவு எடுக்கிறேன்னு சொன்னால் 4 பேர்கிட்ட நம்ம பேசிக்கணும். ரொம்ப ரொம்ப 1000 பேர்கிட்ட கேட்டு போயிடக்கூடாது. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணி சில தீர்மானங்களை சில பேர்கிட்ட நம்ம எடுப்பது நல்லது. அந்த தவறான அந்த மோசமான முடிவுகளினால் வருகிறதான விளைவு, அந்த விளைவிலிருந்து நம்மளால் மீள முடியாது. பாருங்க, அதுக்கான அந்த விளைவுகளுக்கான பலன்கள், அதாவது பிரச்சனைகளை இன்றைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். என்னத்துக்கு தான் அப்படி போனனோ,
என்னத்துக்கு தான் அப்படி மாட்டிக்கிட்டனோ, என்னத்துக்கு தான் அப்படி நான் செஞ்சுக்கிட்டனோ, என்னத்துக்கு தான் அப்படி நான் பேசணும், ஏன் தான் இந்த காரியத்தை நான் நடத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் பாருங்க. நம்ம சில சமயத்தில் அந்த தனிமை பலவீனப்படுத்தும். தனிமை அநேக சமயத்தில் என்னை கேள்வி கேட்க வைக்கும். உள்ள நிறைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கும். நல்ல கேள்விகளை எழுப்புனா பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் சொல்கிற மாதிரி மனுஷனுடைய சிந்தைகள்லாம் மோசமானது, பொல்லாதவைகள் தான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்மை உண்மையில் அழைச்சாரா? உண்மையில் நான் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்? உண்மையான ஒரு அடையாளமே எனக்கு இன்னும் கடவுள் காண்பிக்கவே இல்லையே. கர்த்தர் அழைச்சிருந்தா எதுக்கு இத்தனை போராட்டம் என் வாழ்க்கையில்? கர்த்தர் உண்மையிலே நான் சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கிறேன்னா அப்படின்லாம் பல கேள்விகளை மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒன்றும் மறக்காதீங்க, தேவன் உண்மையுள்ளவர். அதனால் நீங்களும் உண்மையாக இருங்க. தனிமையான சமயத்தில் கவனமாக இருங்க. நாம் தனிமையாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பது தான் முக்கியம். நாம் தனியாளாய் இருக்கிறோம் என்பதில் வலுவிழக்க வேண்டாம். பலன் இல்லை, எதுவுமே இல்லை, துணை இல்லை அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை யோசிக்காதீங்க. அது முக்கியம் இல்லை. ஒன்றும் இல்லை, கையில் வெறுமையாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் அளிப்பவர் அப்படின்னு சொல்லி அதை யோசிங்க. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது பின்பு எல்லாமே என்ன பண்ணுவோம்? கூட்டி கொடுக்கப்படும். கிறிஸ்து இயேசுவுக்குள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். ஏன் நான் இவ்வளோ நேரம் தனிமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமை யோசிங்க. ஏசாயா 51:2 வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அழைத்தேன். ஹல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் தனியாக இருக்கும்போது, அவன் ஒருத்தனாக இருக்கும்போது, அவன்கிட்ட ஒன்றும் இல்லாத போது நான் அழைத்தேன். ஆபிரகாமுடைய எண்ணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் உங்களுக்கு தெரியும், நம்ம வாசிச்சிருக்கிறோம், இப்போ வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உடனே ஒன்று தெளிவாக சொல்லிட்டாரு. உன் இனத்தை விட்டுட்டு போ, உன் தேசத்தை விட்டுட்டு போ, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு போ. இது எவ்வளோ பெரிய விஷயம், கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஒன்றும் இல்லை, நீ போய்கிட்டே இரு. இது எப்படிங்க அவர் நம்பினாரு? நான் தனியாகிடுவேனே, நான் தனியாள் ஆகிடுவேனே, எனக்கு யாரும் துணையாக இருக்க மாட்டாங்களே, இங்கே எல்லாமே இருக்கு, நல்ல வசதி இருக்கு, நல்ல கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, எனக்கு எல்லா காரியங்களும் இந்த இடத்துல இருக்கும் பொழுது எனக்கு எதுக்குப்பா என்னை ஆசீர்வதிக்கிறதா இருந்தால் இங்கே ஆசீர்வதிங்களேன். என்னையே இங்கே அனுப்பணும், என்னையே அங்கே அனுப்பணும், என்னையே அவ்வளோ தூரத்தில் அனுப்பணும், ஏன் அவ்வளோ தூரம் அங்கே நீங்கள் சொல்கிறீங்க? தயவுசெய்து என் குடும்பத்தோடு என் இனத்தோடு இருக்கிறதுக்கு என்னை விடுங்களேன், என் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்கு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எனக்குள்ளாக எழும்பலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தனியாக வந்துட்டார். தனியாக வந்துட்ட பிறகு இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்ன யோசனைலாம் வந்திருக்கும். சொன்ன விஷயம் நிறைவேறல. அவர் 75 வயசில் 75 வயதாக இருந்துச்சான். விஷயம் என்னென்ன நடக்கலை. எத்தனை வருஷம்? ஆமாம் 75 வருஷம். இத்தனை வருஷத்தில் ஒன்றுமே நடக்கலை. போகிற வழியில் அப்புறம் என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் நடக்கிற மாதிரி ஒரு அடையாளமும் இல்லை. நடுவில் இவங்க ஊடால என்னென்னவோ செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சாராளமாக என்னென்னவோ கேம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் பாருங்கள், யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் அந்த தனிமையான அந்த தனிமை அந்த வந்த அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னென்ன கேள்விகள் வந்திருக்கும். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஆபிரகாம் உண்மையாக இருந்தாருங்க. பி ஃபெய்த்ஃபுல் when you are alone. நீங்கள் ஒருத்தராக இருக்கும் போதும் தனிமையாக இருக்கும் போதும், நம்ம சபை சின்னதாக இருக்கும் போதும், ஒரு சிறு கூட்டம் தான் இருக்கும், பரவாயில்ல, ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. அந்த சின்ன கூட்டத்துக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க.
அந்த சின்ன குடும்பத்திற்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. 1000 பேரை வச்சுக்கிட்டு உண்மையே இல்லாதவ இருக்கிறத விட 100 பேரை வச்சுக்கிட்டு 100 பேரை உண்மையாக இருந்துக்கலாம். Be faithful when you are alone. Be faithful when you are கொஞ்சத்தில் something, கொஞ்சம் போதும், கொஞ்சம் கூட்டத்துக்கு, கொஞ்சம் ஜனத்துக்கு, கொஞ்சம் வியாபாரத்துக்கு, கொஞ்சம் காரியத்திற்கு, கொஞ்சம் பிஸ்னஸுக்கு நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருந்துடலாம். அதுக்கு தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம முதல் வாரத்தில் பார்த்தோம், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்துருங்க, அநேகத்தில் அதிகாரியை வச்சிருவேன். அவரை தனியாக அழைத்து ஆசீர்வதித்து பெருகும்படி அவர் செய்கிறார். நூறு வயசு ஆக போகுது, ஆனாலும் அடையாளம் இல்லை. நான் சொல்கிறேன், வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், அவர் மறக்க மாட்டார். ஆனால் நமக்கு நடக்கிற சூழ்நிலையெல்லாம் அவரை மறக்க வச்சிரும். ஏன்னா நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம கொஞ்சமாக இருக்கிறோம். நிறைய சமயத்தில் இந்த உலகம் யாரை நம்புன்னு சொன்னால், நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள தான் நம்பும். நிறைய பேர் போகிறாங்க பாருங்கள். ஒரு கூட்டம்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டத்தை நோக்கி தான் நிறைய பேர் போவாங்க. பார்த்துக்கிறீங்களா? வண்டி ஓட்டிக்கிட்டு இல்லை பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போவோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் இருக்குதுன்னா நிற்க வைக்காமல் போயிருப்போமா? இல்லை நிற்க வைக்கலனாலும் அந்த கூட்டத்தை பற்றி பேசாமல் போயிருப்போமா? ஏதாவது சண்டை, உடனே அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம போய் நிற்கலன்னா நமக்கு மனசு ஆறாதே. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் எதை பின்பற்றாங்களோ அதை தான் ஜனங்க பின்பற்ற நினைக்கிறாங்க. இன்னைக்கு பிராண்டு கல்ச்சர் ஆயிடுச்சு. ஒரு பிராண்டை ஒரு மனுஷன் உருவாக்குறான், அந்த பிராண்டு பேருக்கு பின்னாடியே இருப்பாங்க ஜனங்க. அதே குவாலிட்டி, அதே விஷயம் பிராண்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த பிராண்டை நம்ம நம்ப மாட்டோம், கம்பெனியை நம்ம நம்புவோம். பாருங்க, இது லோக்கல். நான் ஒரு விஷயத்தை உருவாக்குறேன், ஒரு பொருளை உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை 10 பேர் வாங்குறாங்க. அதே பொருளை இன்னொருத்தர் உருவாக்கி ஒருத்தர் தான் வாங்குறாங்க. அந்த 10 பேர் வாங்குறோம் பாருங்க, அவங்கள தான் பின்பற்றுவோம் நம்ம. ஆனால் என் கர்த்தர் அப்படி இல்லை. இந்த உண்மையை மாத்திரம் பார்க்குறாரு. உள்ள உண்மையாக இருக்குதா? ஆனால் ஆபிரகாம் உண்மையாக இருந்தான், அந்த அழைப்பில் உண்மையாக இருந்தார். அவன் தனி ஒருவனாக இருந்தாலும் தனியாக அழைக்கிறாரு. வாப்பா பரவாயில்ல, நான் ஆசீர்வதிப்பேன். யோசிச்சு பாருங்க, அவருக்கு தெரியல. ரெண்டாவது காரியம், பி ஃபெய்த்ஃபுல் when there is no way. வழி இல்லாத போது உண்மையாக இருங்க. இது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், வழி இல்லாத போது அப்படின்னு சொல்லலாம், அல்லது வழி தெரியாத போதுன்னு சொல்லலாம், அல்லது வழியை புரிந்து கொள்ளாத போதும் உண்மையாக இருங்க. அவர் சொல்கிற வழி நமக்கு சில சமயத்தில் புரியாது. என் கர்த்தர் சில சமயத்தில் அழைப்பை கொடுக்கும் பொழுது, ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது நமக்கு புரியாது. வேறு வழி இல்லை. சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு வழி இல்லை, அதனால் நான் தப்பு செஞ்சிட்டேன். கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, வேறு வழி இல்லை, அதனால் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன். சொல்லாமா, பி ஃபெய்த்ஃபுல் when there is no way. என்னங்க? பி ஃபெய்த்ஃபுல் when there is no way. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, அதனால் இந்த அநியாயத்தை செஞ்சுட்டேன். வேறு வழி இல்லை, அதனால் இந்த துரோகத்தை செஞ்சுட்டேன். வேறு வழி இல்லை, அதனால் இந்த வார்த்தையை நான் பேசிட்டேன். சொல்லம்மா, ஆபிரகாமை அழைக்கும் போது அவனுக்கு அந்த அழைப்பு ஆசீர்வாதம் நான் பண்ணுவேன், நீ புறப்பட்டு போன்னு சொன்னார். ஆனால் டெஸ்டினேஷன் அவருக்கு தெரியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் அழைச்சிட்டாரு, அதை விசுவாசிச்சிட்டாரு, அதுக்கு உண்மையாக இருந்துட்டார். ஆனால் அதை காணலை. அவர் சரீர கண்களில் பார்க்கல. இங்கே தான் போவேன், இங்கே தான் இருப்பேன், இவ்வளோ தான் உயர்வேன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக இருக்கணுன்ற அந்த உண்மை மாத்திரம் ஆபிரகாமுக்கு உள்ளே இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கும் அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். யார்? ஆபிரகாம். அந்த வழியில் தான் நம்ம எல்லாரையும் கர்த்தர் பார்க்குறாரு. தேவன் ஆரம்பிக்க சொல்லிட்டார், அவ்வளோதான். தேவன் புறப்பட சொல்லிட்டார், அவ்வளோதான். தேவன் போ அப்படின்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. நான் ஆசீர்வதிப்பேன், நீ போ. உன் பேரை பெருமைப்படுத்துவ, நீ போ. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், நீ போ.
இந்த ஒரு வார்த்தையை நம்பி டெஸ்டினேஷன் என்ன, எவ்வளவு உயரம், எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு ஆசீர்வாதம், அதெல்லாம் அவருக்கு தெரியல. ஒண்ணே நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் போறேன். 4வது வசனத்தை சொல்றாரு, தாமக்கு சொன்னபடியே. சொல்லலாமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. கரங்களை தட்டிடலாமா? ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க. சில சமயத்தில் புரியாது, சில சமயத்தில் வழி இருக்காது, சில சமயத்தில் தெரியாது, சில சமயத்தில் அவர் என்ன சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, குழம்புவோம். ஒன்று மாத்திரம் நம்புங்க, சொன்னவர் உண்மையுள்ளவர், அவர் செய்து முடிப்பார். அதனால அவரை நம்பி அவர் மேல உண்மையா இருந்து நான் போய்கிட்டே இருக்கணும். வேற எதுவுமே அங்க இருக்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அதனால அவர் சொல்றார் பாருங்க, ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3:25 வசனம் சொல்கிறது, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்நிதியாலே உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி, எங்க மென்ஷன் பண்றார் பாருங்க, ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எங்க வந்து சேருது பாருங்க அவருடைய அந்த 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 விஷயம், அது உண்மையாக இருந்த விஷயம். டெஸ்டினேஷன் தெரியல, ஆனால் டெஸ்டினேஷன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஊழியம் என்ன, எவ்வளவு உயர்வு, எந்த இடம், ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கலாம். பிறகு பாருங்க, இது எப்படி முடியும்? டோன்ட் நோ ஹவு இட் இஸ் பாசிபிள். இது எப்படி முடியும்? இது எப்படி சாத்தியம்? இது எப்படி? இது என்னால் கிரகிக்கவே முடியலையே, யோசிக்கவே முடியலையே. இது எப்படி முடியும்? முட்டுக்கட்டையாக இருக்குது, முட்டு சந்தா இருக்கு, இதுக்கு மேலே எனக்கு வழி இல்லையே. சொல்லமா, பி ஃபெய்த்ஃபுல் when there is no way. பி ஃபெய்த்ஃபுல். வழி இல்லைன்னாலும், வழியை புரிஞ்சுக்கலனாலும் பி ஃபெய்த்ஃபுல். இது இம்பாசிபிள் அப்படின்ற விஷயம் நேரத்துலையும் பி ஃபெய்த்ஃபுல். ஏன்னா இம்பாசிபிள் அப்படின்ற விஷயம் மனுஷனுக்கு தான், இந்த தேவனுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. இம்பாசிபிள். எபிரேயர் 11:1 வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் சரீரம் செத்தவன் ஒன்று எண்ணத்தகும் ஒருவனாலே, என்ன மாதிரி மென்ஷன் பண்றார் பாருங்க இந்த ஆக்கியோன், இந்த ஆசிரியர். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. யோசிச்சு பாருங்க, வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். யாருக்கு? ஆனா என்ன மென்ஷன் பண்றார் ஆரம்பத்தில்? சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும். அவனால முடியாது, 100 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது, ஆபிரகாம் முன்னாடி இருக்காரு, சாரா பின்னாடி சிரிக்கிறாங்க. இது எப்படிப்பா, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால இது சாத்தியமே இல்லையே. சொல்லமா, there is no way, it is impossible. வழி இல்லை. சாராளுக்கும் வழி இல்லை, ஆபிரகாமுக்கும் வழி இல்லை. ஆனா ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்க. 100 வயசுல கர்த்தர் ஈசாக்கா கொடுக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கங்க, நீங்களும் நானும் இன்னைக்கு கடந்து போகிற விஷயத்தை எடுத்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வழி இல்லை, அடுத்தது என்னன்னு தெரியல, எல்லாம் முட்டுக்கட்டையே நிற்கு, எது சரியான சைன் இல்லை, இது கரெக்டா, இது சரியா, உலகம் என்னை பார்த்தா பைத்தியம் சொல்லுமே, இதை நான் செய்ய போனேன்னா, இதுக்காக நான் காத்திருக்க போனேன்னா உலகம் என்னை வேற மாதிரி யோசிக்குமே.
சொல்லமா, ஒன்றும் பண்ணாதீங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருந்துருங்க. கர்த்தர் சொன்னார்னா அவருக்கு உண்மையாக இருந்துருங்க. கர்த்தர் அதற்கு ஏற்ற நேரத்தில், ஏற்ற காரியத்தில், ஏற்ற நாளிலே கர்த்தர் அதை செய்து முடிப்பார். இம்பாசிபிள் தான், ஆனால் உலகத்துக்கு, கர்த்தருக்கு இல்லை. ஹல்லேலூயா. உலகத்துக்கு தான் இம்பாசிபிள், ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் சாத்தியம். அவர் சொல்றாரு, என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ. இப்போதான் சொல்றாரு, இந்த நேரத்தில் தான் சொல்றாரு அந்த வார்த்தையை. சாராள் சிரிக்கிறாங்க, நகைத்தாள். சாராளோ நகைத்தாள் அப்படின்னு சொல்லும் போது தான் அப்படியே பார்த்து சொல்றாரு, என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ. அப்ப சொல்ல, இல்லை நான் சிரிக்கல. உற்பவ காலத்திலே நான் வருவேன், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். வாக்குத்தத்தம் நிறைவேற கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நடுவில் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஆபிரகாம் விசுவாசத்தை விடல, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை விடலை. சொல்லம்மா, பி ஃபெய்த்ஃபுல் வென் யூ ஆர் அலோன். நீங்கள் தனியாக இருக்கும்போது, நீங்கள் தனியாக அழைக்கப்படும் போது, ஒருவேளை நீங்களாக வெளியே வரலாம், அல்லது கர்த்தரை வெளியில் கொண்டு வரலாம், அல்லது கர்த்தரே தனியாக நீ இரு அப்படின்னு சொல்லி கொண்டு போகலாம். ஃபெய்த்ஃபுல்லாக இருந்துடலாம். அது ஒன்று தான் நிறைவேற்ற வச்சிரும். ஒன்றும் தெரியல, வழி இல்லை, ஒரு சைனும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவள் அழைத்தவர் உண்மையுள்ளவர், கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவருக்கு நான் உண்மையாக இருக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் மாத்திரம் இருக்கட்டும். நான் நேற்றுக்கு ஒரு சில நியூஸை பார்த்தேன். அவங்களுக்குள்ள பல கேள்விகள் வரும். நேற்று யாரோ ஒரு மும்பையில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சிறிய பெண், எனக்கு தெரிஞ்சு ஒரு 16, 15 அல்லது 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும், ஒரு பெண் இறந்துட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு ஏதுன்னு எனக்கு தெரியல. இதில் ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்தேன் அந்த நியூஸ். அது நம்ம கிறிஸ்டியன் நெட்வொர்க்கில் வர நியூஸுங்க. அதான் யோசிப்பேன், எல்லாரும் அதுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு, ஆறுதல் சொல்கிறதுக்கு நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா நிலைமையிலேருந்து யோசித்தேன், என்ன யோசிச்சிருப்பாங்க அவங்க மைண்டுக்குள்ளே. இன்றைக்கி இப்போ என்னென்னலாம் கேள்வி வரும். குழந்தைய கேட்டிருந்தோம், கொடுத்தாரு, இன்றைக்கி குழந்தை இல்லையே அப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் வரும். நான் சொல்லுவேன், கர்த்தர் உண்மையுள்ளவர். எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் கர்த்தர் உண்மையுள்ளவர். சில காலம் நம்மோடு கூட சில பேரை ஆண்டவர் வைக்கிறார். எதுக்குன்னு தெரியாது, எதுக்கு எடுப்பாருன்னு சில சமயத்தில் புரியாது. இன்னொரு தமிழ்நாட்டில் இன்னொரு தம்பி அவருடைய கல்வி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு வருஷமாக ஒரு சபையை எடுத்து நடத்திக்கிட்டு, அவர் சர்ச்சில் போதகராக இருந்துக்கிட்டு, 24 வயசு சர்ச்சில் போதகராக இருந்து நடத்திட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார், சின்ன வயசு. நான் யோசித்தேன், என்ன கேள்வி இது, என்னப்பா இது, எனக்கு ஒன்றும் புரியல. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எப்படி எனக்கு என்னென்ன கேள்வி வருமே. இப்போ எனக்கே 3ஆவதாக நின்று பார்க்குற எனக்கே அவ்வளோ கேள்வி வரும்பொழுது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கேள்வி வரும். எப்படிப்பா? நம்ம ஒன்று சொல்லட்டுமா, அவருக்கு உண்மையாக இருந்துடலாம். இதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஊழியத்தை கொடுத்தவர் அவர் நடத்துவார். சில சமயத்தில் புரியாது, சில சமயத்தில் தெரியாது, சில சமயத்தில் வழி இருக்காது. ஆனால் அவர் உண்மையுள்ளவர் என்பதை மாத்திரம் நீங்கள் மறக்காதீங்க. அந்த உண்மையுள்ளவருக்கு நாம் உண்மையாக இருந்துடலாம். அது சிறந்த கனியாக இருக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சில சமயத்தில் ஏதாவது நடக்கும்போது, இப்படி மாட்டிக்கிட்டேனே, இப்படி ஆயிடுச்சே, புரிஞ்சிக்காத நபர்கள் கூட நான் இருக்கிறேனே, புரிஞ்சிக்காத ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறேனே, குடும்பத்தோடு கூட இருக்கிறேனே, எவ்வளோ நாளுக்கு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வரும். ஒன்று மாத்திரம் நம்ம மறக்க வேண்டாம், இப்படி மாட்டி விட்டுட்டீங்களேன்னு சொல்லி அவரை கூட கேள்வி கேட்போம். இப்படி என்ன மாட்டி விட்டுட்டீங்களேப்பா, இப்படி ஆயிடுச்சப்பா, எனக்கு முன்கூட்டியே எனக்கு சொல்லியிருந்தா, முன்கூட்டியே சொல்லியிருப்பாரு, இல்லை முன்கூட்டியே சொல்லியிருந்தாலும் கேட்கவும் மாட்டேன்னு வச்சுங்க, அது வேற.
ஏன்னா நம்ம தான் அடம் பிடிக்கிறோமே சில சமயத்தில். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு 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 ஊழியக்காரர் சொல்கிறாரு, காட்ஸ் வில் வேற, காட்ஸ் பர்மிஷன் வேற. அழகாக சொல்கிறாரு, காட்ஸ் வில் வேற, காட்ஸ் பெர்மிஷன் வேற. காட்ஸ் வில்லுன்னு என்னன்னா அவர் அழைச்சிட்டார். இப்போ ஆபிரகாம் அழைக்கிறாருல, அழைக்கிறாரு. இப்போ நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், என் அப்பா கிட்ட கேட்குற மாதிரி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். கொடுங்க 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 கொடுங்க, சரி போப்பா பண்ணிக்க போ. ஆனாலும் அவர் வில்லுக்குள்ளே நடத்துவார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. காட்ஸ் பர்மிஷன், அவருடைய பர்மிஷன் கிடைச்சிருச்சு, அப்பா பர்மிஷன் கிடைச்சிருச்சு. சந்தோஷத்தோடு சில சமயம் கொடுப்பாரு, சில சமயத்தில் சரி கேட்குறானே வேறு வழியில் சரி கொடுத்துறன்னு கொடுப்பாரு. ஆனாலும் ஒன்றும் மறக்காதீங்க, நீங்கள் உண்மையாக இருந்துருங்க. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். எது தீமைக்காக எது வேறு விதமாக நடந்தாலும் சகலம் நன்மைக்கு எதுவாக என்னை உங்களை நடத்த வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தனியாக இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போதும் உண்மையாக இருக்கலாம். தனிமை அப்படின்னு சொன்னால், நான் அப்புறம் ஆபிரகாம் அழைக்கும் போது சாராள் வந்தாங்க கூட, அவர் லோத்தையும் கூட்டிகிட்டு வந்தார். அந்த ஜனங்க இருக்கிறாங்களே, நீங்கள் எப்படி தனிமை அப்படின்னு சொல்கிறேன், அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நான் சொல்கிறேன் எப்படி யோசிக்கணும்னு சொன்னால், ஒரு 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 விஷயத்துக்காக உங்களை தனியாகவே அனுப்புகிறாரு. உங்களுக்குன்னு கொடுத்த அழைப்பு அது. உங்கள் குடும்பம் கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்குன்னு கொடுத்த அழைப்பு. அந்த தனிமை குறித்து நான் பேசுகிறேன். அப்போ உண்மையாக இருந்துடலாம், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்துடலாம். ஒரு 30 பேர் இருக்கிறாங்களா, உண்மையாக இருந்துடலாம். ஒரு 5 பேர் இருக்கிறாங்களா, உண்மையாக அந்த ஊழிய விஷயத்தில் சொல்கிற உண்மையாக இருந்துடலாம். என் குடும்பத்தில் எந்த காரியம் நடந்தாலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா, உண்மையாக இருந்துடலாம். வேறு விஷயம்லாம் யோசிக்கிறதே போகிறது வேண்டாம். அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் பொழுது முட்டுக்கட்டை வரும். அப்போ கேள்விங்க எழும்பும் திரும்ப. இது எப்படி, அது எப்படி, அங்கே எப்படி, இங்கே எப்படி. சிவந்த சமுத்திரம் நடுவில் வந்துச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இஸ்ரேல் அப்படி தானே நடந்தாங்க. நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, தண்ணி இல்லாத இடத்துல என்ன சாவடிக்கிறதுக்கு எகிப்தில் என்ன இருக்க வச்சுருக்கலாமே சொல்கிறாங்களே. அங்கே கரிச்சோராக சாப்பிட்ட, இங்கே எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் எல்லாத்தையும் கர்த்தர் கேட்குறாருங்க. அவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்திருக்காரு பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும், சரிப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் உனக்கு எல்லாமே செய்வேன். காடையை பொழிய வைக்கிறாரு, தூதர்கள் உண்ணும் உணவை மண்ணாவை பொழிய வைக்கிறாரு. தண்ணி இல்லையா, தண்ணியை கற்பாறையை பிளந்து பொழிய வைக்கிறாரு. கசப்பான தண்ணியை மாற்றிடுறாரு. ஏன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நான் உண்மை இல்லாதவனா இல்லாத போதும். அதனால் நான் சொல்கிறேன், உண்மை உள்ளவராக இருந்துடலாம், இன்னும் சமாதானம் உண்டு நமக்கு. ஹல்லேலூயா. சொல்லம்மா, ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபுல் லைஃப் இதாங்க. அப்படி நான் இருக்கும்போது நான் சொன்ன வசனம் மாதிரி ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தார். அவனால் கடலின் மணலை பார்க்கிலும் ஆகாயத்து நட்சத்திரங்களை பார்க்கிலும் அதிகமான ஒரு சந்ததியை கடல் உருவாக்குனார். அதன் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் அவரின் புத்திரர்களாக இருக்கிற நமக்கு அந்த ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னால், அதே மாதிரி நான் அவருக்கு உண்மையாக இருந்தேன்னு சொன்னால், என்னை சேர்ந்த எனக்கு பின்னாடி வர எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இதுதான். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ என்னை தனியாக அழைச்சாலும், என்னை தனியாக ஆசீர்வதித்தாலும், அந்த ஆசீர்வாதம் என்னை சேர்ந்த எல்லாருக்கும் போய் சேரும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதனுடைய அர்த்தம் நிரம்புற வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதம், வழிகிற வரைக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். வழிந்து ஓடும்போது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் விளங்கும். அது நான் உண்மையாக இருந்துடலாம், அவ்வளோதான். சொல்லமா, ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களே ஆசீர்வதிப்பாராக.